அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ராஜ்குமார் தொகுதிக்குட்பட்ட கீழ்கட்டளை மார்க்கெட் பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பல்லாவரத்தில் இளைஞர்களுடன் வாலிபால் விளையாடிய கழக வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் விஸ்வநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று கழக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். செம்மஞ்சேரி பெருமாள் கோயில் கடை வீதிகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். முதியவர்கள், பெண்கள், இளைஞர்கள் என பலரும் கழக வேட்பாளர் விஸ்வநாதனுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் கழக வேட்பாளர் மருத்துவர் ஹரிஷ் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணாபுரம், சோலைச்சேரி, சுந்தர நாச்சியார்புரம் ஆகிய பகுதிகளில் கடைவீதிகளில் நடந்து சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். துண்டு பிரசுரங்கள் வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கழக வேட்பாளர் மருத்துவர் ஹரிஷ் கேட்டுக்கொண்டார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுந்தரங்குண்டு, வேப்பங்குளம், இடுப்பங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கழக வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேடக்கோட்டை கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியாருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மருத்துவர் பாலமுருகன் பூமேட்டு தெரு, மேலரத வீதி, தெற்கு ரத வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் கீழப்பச்சேரி, மேலப்பச்சேரி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கழக வேட்பாளர் மருத்துவர் பாலமுருகனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் ராம்குமார் பாண்டியன் மாரந்தை, ஓரிவயல், சவேரியார்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஓரிவயல் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் விபத்தில் சிக்கி சாலையில் கிடந்தார். இதனை பார்த்த கழக வேட்பாளர் டாக்டர் ராம்குமார் பாண்டியன் காயமடைந்த நபருக்கு முதலுதவி அளித்து தனது பிரச்சார வாகனத்தில் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்.